வணக்கம். திரு டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சமீப ஒரு காலத்தில் ஒரு பிரச்சார மேடையில் இந்திய அரசாங்கத்தை எந்தளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ முட்டாள்தனமான அரசியலை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு இடத்துல முக்கியமான ஒரு பேச்சை ஒன்று வெளிப்படுத்தியிருப்பாப்புல. அதை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. பார்த்துட்டிங்களா? 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போகிறதுக்காண்டி முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாப்புல. சத்தியமாக உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் அறிவு இருக்காதுன்னு நினச்சேன். உங்களுக்குமா? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா அவங்க எதுக்காண்டி வெளிநாடுகள்லாம் போகிறாங்கன்னு? 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் எந்த நாடு ஆதரவு கொடுக்கும்? ஒன்று இஸ்ரேல் வரும், இல்லைன்னா ரஷ்யா வரும். இப்போ போய் எடுத்து பாருங்கள் எத்தனை நாடு வருதுன்னு. அத்தனை நாடுகளோடையும் நாம் நல்லுறவை பேணி காக்கிறோம். அதுக்காண்டி எவ்வளோ விசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ விசிட் பண்ணுறாங்க. எவ்வளோ உழைப்பு போடணுமோ அவ்வளோ உழைப்பு போடுறாங்க. திரு ஜெய்சங்கர்லாம் வந்ததுக்கப்புறம் எத்தனை நாடுகளுக்கு ஒரு பொம்பரை மாதிரி சுற்றி வர்றாங்க. உலகத்தையே சுற்றி வர்றாங்க. அவ்வளோ இந்தியாவுக்காண்டி அவ்வளோ அலைச்சல் அலைகிறாங்க, அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. உங்களை மாதிரி இங்கே உக்காந்துக்கிட்டு தற்கொலை அணில்களை வச்சு அரசியல் பண்ணுற வேலை அவங்கள்ட்ட இல்லை. இதே மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் இருந்திருந்தாலும் இதே மாதிரியான செயல்பாடை செஞ்சுருந்தாலும் என்னோடய சப்போர்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான முட்டாள் விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த திமுக காரியம் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் ஒரு காலத்தில் நினச்சதில்லை. 3 பேர் இருக்கிறாங்க பொம்பர மாதிரி. ஒன்று நரேந்திர மோடி, இன்னொன்று ஜெய்சங்கர், இன்னொன்று அஜித் தோவல். மும்மூர்த்திகள் மாதிரி உலகத்தில் இருந்து இந்தியாவை தனித்துவமாக காட்டுறதுக்காண்டி அவ்வளோ பாடுபடக்கூடிய அவர்களை இவ்வளோ கீழ்த்தனமான விமர்சனம் வைக்கக்கூடிய உனக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு எந்த அவசியமே கிடையாது.